எவ்வளவு கெத்தா எவ்வளவு சுயமரியாதையோடு எப்படி இருந்திருப்பாரு மனுஷன், யோசிச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு ஒரு கேலி பொருளாக பாஜகவினால் ஆக்கப்பட்டிருக்கிறார் அவர் அப்படிங்கிறதா இன்னைக்கு உண்மை. அப்போ அவரை என்ன பண்ணாரு, இந்த சின்ன பிள்ளைங்களை நடத்தினதை பார்த்து பயந்து போய் உடனே அவர் நடவடிக்கை எல்லாம் எடுத்து யோசிச்சு பாருங்க. அப்ப தமிழ்நாட்டினுடைய சின்ன பிள்ளைகள் கூட உங்களுடைய இந்துத்துவ அரசியலுக்கு முடிவு கட்டக்கூடிய சக்திகளாக இங்க இருக்காங்கன்னா இங்க பெரியார் அவர்கள் போட்ட விதை அப்படி. உங்களால என்ன பண்ண முடியாது. நீங்க நிதியை நிறுத்துறதுனாலயோ இல்ல நீங்களாம் பிரிவினைவாதிகள், நீங்க மும்மொழியை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றதுனாலயோ இங்க என்ன பண்ணிட முடியாது, மாற்றிட முடியாது. நான் முதல்ல சொன்னேன் தேசபக்தி தேசபக்தின்னு சொல்லிட்டு. நான் வரும்போது தொலைக்காட்சியில ஒரு படம் பார்த்தேன், ஓடிட்டு இருந்தது. அம்மா வீட்டில் இருக்கிறவங்க அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன படம் பார்த்தா ஈர நிலம் அப்படின்னு ஒரு படம். அந்த படம் என்னன்னா, ஒரு குடும்பத்துல அப்பா ஏற்கனவே ராணுவத்தில் இறந்திருப்பாரு. அதுக்கு அடுத்ததாக 2 பிள்ளைங்க, 3 ஆம்பளை பிள்ளைங்க. அதில் முதல்ல 2 ஆம்பளை பிள்ளைங்களும் ராணுவத்தில் போய் எதிரி நாடுகளோடு நடந்த சண்டையில் உயிரிழந்திருப்பாங்க. அப்போ இவ்வளவு நடந்ததற்கு அப்புறமும் 3வது மகனும் என்ன பண்ணுவான், விரும்பி போய் தன்னுடைய 2 அண்ணன்களும் ராணுவத்தில் உயிரிழந்ததற்கு பிறகும் அந்த 3வது மகனும் போய் ராணுவத்தில் போய் சேருவான். இந்த மாதிரி கூட வேற ஏதாவது மாநிலத்தில் எடுப்பாங்களா? அதனால தேசபக்தியை பத்தியெல்லாம் நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடாது. எங்க ஊர்ல நான் அந்த படத்தை பார்த்தோன்னா எனக்கு எங்க ஊர் தான் ஞாபகம் வந்துச்சு. கோவில்பட்டிக்கு பக்கத்துல இருக்கிற பெருமாள்பட்டின்னு ஒரு சின்ன கிராமம். எங்க ஊர்ல நிறைய மிலிட்ரி மேன் இருக்காங்க. எங்க பெரியப்பா பையன் பக்கத்து வீடு, அவர் எக்ஸ் சர்வீஸ் மேன். அதனால தமிழ்நாட்டுல பெரும்பான்மையான கிராமங்கள், இன்னும் ஒரு கிராமத்தை பத்தி நான் படிச்சாலும் ஊர் பேர் மறந்துருச்சுங்க. அந்த ஊர்ல எல்லாருமே மிலிட்ரியில இருப்பாங்களா, வீட்டுக்கும் ஒரு ராணுவ வீரர் இருப்பானா அந்த கிராமத்துல. அப்படிப்பட்ட ஒரு நாடுதான் தமிழ்நாடு. நீ எங்களுடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு சண்டைன்னு வரும்போது வெளிநாட்டுக்கு அதாவது ஒரு அயல் நாடு அண்டை நாடு சண்டைக்கு வரும்போது எப்படி நடக்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஒன்றிய அரசு டெல்லியில இருந்து நீ எங்க மீது போர் தொடுக்கும் போது எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிறதும் எங்களுக்கு தெரியும். இது 2க்கும் வித்தியாசம் தெரியாத ஆட்கள் நாங்க கிடையாது. வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும்ன்றது எங்களுடைய அண்ணா அன்னைக்கே எங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாரு பாடம். அதே மாதிரி பொருளாதாரத்துக்கும் அண்ணா பாடம் எழுதிட்டு போயிருக்கிறாரு, பாட புத்தகமே கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அந்த புத்தகத்துக்கு பேரு பணத்தோட்டம். இன்றைக்கும் இங்கே மார்வாடி எதிர்ப்பு போராட்டம் பத்தி அங்கேயும் இங்கேயும் நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். என்ன தெரியுமா, இங்க இருக்கிற வட மாநிலத்தவர்கள் பெரிய பெரிய தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி, மார்வாடிகள் யாரா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஆபத்து பாஜகவால தான் வரப்போகுது. கண்டிப்பா உங்களுக்கான ஆபத்து அப்படிங்கிறது பாஜகவால தான் வரப்போகுது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை யாரையும் எதிரிகளாக நினைக்கிறவங்க எல்லாம் கிடையாது. தேசப்பிதா காந்தியடிகளை சுட்டு கொன்ற போது அன்னைக்கு அவரை சுட்டு கொன்ற நாதுராம் கோட்சே கையில இஸ்மாயில்ன்ற ஒரு பெயரை குத்தி இருக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு மத கலவரத்துக்கு அவங்க திட்டமிட்ட ஒரு நேரத்தில், இல்ல தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளை சுட்டு கொலை செய்தவன் ஒரு பார்ப்பனன். நம்ம இதுல முரசொலியில் எழுதுவார்ல ஊதாரி பார்ப்பனன் சொல்லிட்டு, அப்படிப்பட்ட ஒரு பார்ப்பனன் தான் காந்தியை சுட்டு கொலை செய்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியில வரும்போது ஆங்காங்கே ஒரு பதற்றமான ஒரு சூழல் உருவாகும். தமிழ்நாட்டிலும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகும் போது இங்க யாரை அழைத்து வானொலியில் பேச வைத்தார்கள் என்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்களை அழைத்துத்தான் வானொலியில் பேச வைத்தார்கள். நீங்க பேசினா மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்கள் கேட்பாங்க. இப்பவும் சொல்றோங்க, கருப்பு சட்டக்காரங்க நாங்க சிறுபான்மையினர் தான் நீங்க. ஆனால் கருப்பு சட்டை போடாத மக்கள் அனைவருக்குமான தலைவராக தந்தை பெரியார் இப்பவும் இருக்கார். அதனாலதான் பெரியார் சிலையில எவன் கை வச்சாலும் சரி, திருச்செந்தூர் கோயிலுக்கு மாலை போட்டவனா இருந்தாலும் சரி, பழனிக்கு காவடி தூக்குறவனா இருந்தாலும் சரி, நின்று உன்னை உதைக்கிறானா இல்லையா? ஏன்னா பெரியார் என்பவர் கடவுள் மறுப்பு என்பதையும் தாண்டி இங்கே எங்களுக்கான ஒரு பார்ப்பனிய எதிர்ப்பு அரசியலை, ஒரு பாதுகாப்பான ஒரு அரணை எங்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். அப்ப அன்றைக்கும் பார்ப்பனர்கள் தாக்கப்படாமலும் அக்ரஹாரங்கள் பாதுகாப்பாகவும் இருந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் தந்தை பெரியார் என்ற அந்த மாமனிதர் தான். நீங்க எங்களுக்காக தேசபக்தி பாடம்லாம் இங்க எடுக்க வேண்டாம். நீங்க தேசத்தின் பெயரால் நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்கன்றத சொல்றதுக்கு தான் நாங்க இருக்கோம். இப்ப பொருளாதார நெருக்கடிக்குள்ள கொண்டு தமிழ்நாட்டை எப்படியாவது தள்ளிடணும் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. அது எதுல கை வைக்கிறாங்கன்னா, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி
பிள்ளைகளினுடைய கல்விக்கு சேர வேண்டிய நிதியில் கை வைக்கின்ற அளவிற்கு நெஞ்சில் ஈரம் இல்லாதவர்கள், இதயம் இல்லாதவர்களின் கைகளில், கொடூரமானவர்களுடைய கைகளில் இந்த நாடு சிக்கிக் கொண்டிருக்கிறது. ரொம்ப தெளிவா அழகா சொன்னார். எங்களுடைய வரிப்பணத்தை தான் நாங்க கேட்கிறோம். என்றைக்குமே தமிழ்நாடு யாரிடமும் எதற்காகவும் கையேந்தி நின்னதே கிடையாது. திராவிட இனத்தவர்களான எங்களுக்கு இந்த நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே சொல்வதற்கு சிறப்பான கருத்துகள், சிந்தனைகள், தனித்துவமான சிந்தனைகள் எங்களிடம் இருக்கின்றன என்று அன்றைக்கு அண்ணா நாடாளுமன்றத்தில் சொன்னாருல்ல. அதனால எதை குறித்தும் ஒரு நாகரிகமா இன்னைக்கு நாங்க தான் முன்னாடி நிற்கிறோம். இந்தியாவினுடைய நாகரிகம் என்பது மட்டும் இல்லை, இன்றைக்கு உலகத்திற்கே முன்னோடியான நாகரிகமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது. தமிழ் நிலப்பரப்பு தான் இருந்திருக்கிறதுன்றதுக்கான ஆதாரத்தை இரும்பு காலம் தொடங்கி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு உலகத்திற்கு பிரகடனப்படுத்தி இருக்கிறார். அதையும் சும்மா எல்லாம் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி பூமிக்கடியில நதி ஓடுதுல நாங்க கதையெல்லாம் விடல. இது ஆதாரப்பூர்வமாக கார்பன் டேட்டிங் என்று சொல்லப்படுகின்ற அறிவியல் பூர்வமான ஆய்வுகளின் மூலமாக இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உலகத்துக்கே பறைசாற்றி இருக்கிறார். நாகரிகத்தில் முந்தியவர்கள் தமிழர்கள் அப்படின்றது. இது என்ன உண்மை தெரியுமா? ஒரு பக்கம் இதை பெருமையா எடுத்து இந்த கண்ணோட்டம், தமிழர் தேசிய என்ன கண்ணோட்டம், அது தமிழர் கண்ணோட்டம், தமிழர் தேசிய கண்ணோட்டம், அந்த புத்தகம் ஒன்று வருது. அந்த சீமானுக்கு ஆசானா ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவர் நடத்துற அந்த பத்திரிகை தமிழர் கண்ணோட்டம். எனக்கு கருப்பு சட்டக்காரங்களை பத்தி நல்லாவே தெரியும். ஏன்னா எந்த அளவுக்கு உண்மை, பெரியார் பிஞ்சு, விடுதலை, குடியரசு, நம்ம முரசொலியெல்லாம் படிக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம விஜயபாரதத்தையும் படிப்போன்றது எனக்கு தெரியும். அதனால தமிழர் கண்ணோட்டம் நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அந்த பத்திரிகையில் என்ன பண்றாங்கன்னா இரும்பு காலம் பற்றிய அந்த இதை பெருமையா எடுத்து போட்டுட்டு இன்னொரு பக்கம் ஈவேராவின் பிம்பம் உடைபடுகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை கீழே போடுறாரு. தெரியாம தான் கேட்கிறேன். அந்த தமிழர்களினுடைய பெருமையை பறைசாற்றுகின்ற இரும்பு காலம் குறித்த ஆய்வை வெளியில் கொண்டு வந்தது எந்த ஆட்சி? எந்த ஆட்சி? தந்தை பெரியார் அவர்களுடைய வழியில் பெரியார் திரள் தான் என்னை வழிநடத்துகிறது என்று தான் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட போது அறிவித்த திராவிட மாடல் நாயகருடைய ஆட்சியில தான் இது நடந்திருக்கு. அப்போ நீங்க உங்க பத்திரிகையில எழுதுற செய்திக்கே உண்மையா இல்ல அப்படிங்கறதா இதுல தெரியுது. அப்ப நீங்க என்னதான் நீங்க இது எல்லாத்தையும் போட்டு அடைச்சா கூட அனைத்திலும் நாங்கள் நாகரிகத்தில் கூட நாங்கள் முன்னணியில் தான் இருக்கிறோம். யார்கிட்டையும் நாங்க போய் கையேந்த வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. நிதி உட்பட இன்றைக்கு அந்த நிதி ஆதாரத்தை பெருக்குகின்ற நல்லா தெரியும். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம நினைச்சிட்டு இருந்த அவர் 10 ஆண்டு காலம் எதிர்கட்சி தலைவராக இருந்தான்னு சொல்லிட்டு 10 ஆண்டு காலம் அவர் மனதுக்குள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவே இருந்து என்னெல்லாம் நான் முதலமைச்சரானால் இந்த நாட்டுக்கு செய்யணுன்ற திட்டமிடலோடும் நான் எதையெல்லாம் செஞ்சா ஒன்றியத்தில் ஒருவேளை கெடுவாய்ப்பாக இவர்கள் எல்லாம் நீடித்தால் என்னெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையோடும் கூட அவர் திட்டமிட்டதனுடைய விளைவுதான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து தமிழ்நாட்டினுடைய தொழில் வளங்களை பெருக்குவதில் அவர் கவனம் செலுத்தினார். அதனாலதான் இன்றைக்கு நம்முடைய அந்த பொருளாதாரத்தை நம்மால் என்ன பண்ண முடியுது? நீ நிதி கொடுக்காட்டா கூட எங்களுடைய பிள்ளைகளுக்கு, பள்ளி பிள்ளைகளுக்கு எங்களுக்கு நாங்க என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் தொடர்ந்து நாங்க கொடுத்துக்கிட்டே இருப்போம். எக்காரணத்தை முன்னிட்டும் பள்ளி கல்விக்கான திட்டங்களை நாங்கள் நிறுத்த மாட்டோம் சொல்லிட்டு இன்றைக்கு நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. எப்படி சொல்ல முடியுது அது அப்படின்னா, எங்களுடைய தேவைகளை நாங்கள் இந்த தமிழ்நாட்டை தற்சார்புள்ள நாடாக, தற்சார்புள்ள மாநிலமாக நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதா இதுல இருந்து தெரியுது. இன்னைக்கு நம்ம உலக முதலீட்டாளர்கள் மாநாடெல்லாம் நடத்தும் போதுதான் மோடிக்கு வருது, அங்க உதிக்குது. ஓ இப்படி கூட பண்ணலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, குஜராத்ல அங்கங்க நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப உங்களுக்கே வழிகாட்டுகிற இடத்துல நாங்க இருக்கும்போது நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் இங்க உங்களுடைய பப்பு வேகாது. அதுதான் உண்மை. வேணா நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. இந்த மறுசீரமைப்பு, தொகுதி மறுசீரமைப்பு, இதை பத்தி 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் இருக்கு. எப்படிப்பட்ட தற்கொலைகள் இன்றைக்கு நமக்கு எதிர இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் இப்பதான் நம்மளால. ஏன்னா அந்த இவர் பாஜகவோட தலைவர் இருக்கார் இல்லையா, தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை, அவருக்கு நம்ம அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் புதுசா ஒரு பேர் கொடுத்திருக்கிறாரு, டூப்பு போலீஸ். கர்நாடகா டூப்பு போலீஸ். இது கர்நாடகாவுக்கு வேற கெட்ட பேர் பாருங்க. எப்படி எடப்பாடியால எடப்பாடிக்கு கெட்ட பேரோ அந்த மாதிரி இவரால கர்நாடகாவுக்கும் கெட்ட பேர். அந்த டூப்பு போலீஸ் செய்தியாளர் சந்திப்புல கேட்கிறாங்க,
நீங்க இப்ப இங்க கிட்ட இவ்வளவு சொல்றீங்களே, அறிக்கையா கொடுக்குறீங்களே, ஏன் தொகுதி மறுசீரமைப்புல கலந்துக்கல, அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்துக்கலன்னு நீங்க அதுலயே கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்க அடுத்தவன் எடுத்து சொல்லலாமே கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஏன் ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கிறாங்கன்னா பொண்ணு யாரு மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே போக முடியும். இவங்க எதுக்காக கூட்டம் நடத்துறாங்கன்னு தெரியல. இது எல்லாம் என்ன பேச்சியா இதெல்லாம்? அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஒவ்வொரு செய்தித்தாள்கள்லையும் தொலைக்காட்சிகள்லையும் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் எதுக்காக? தொகுதி மறுசீரமைப்பை குறித்து ஆலோசனை, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க படிக்கிறதும் கிடையாது, படிக்கிறத உள்வாங்கிற அளவுக்கு மண்டையில மூளையும் கிடையாது. இவர் சொல்றாரு, எதுக்காகனே தெரியாம ஒரு கூட்டத்துக்கு எப்படி போறது, போகாம இருக்கிறதே நல்லது. நாங்கள் அதை வரவேற்கிறோம், முழு மனதோடு நாங்கள் வரவேற்கிறோம். தயவு செய்து அனைத்து கட்சி கூட்டம் நடக்கிற தலைமைச் செயலகம் பக்கம் கூட போயிடக்கூடாது. இன்னொன்னு, அண்ணா சாலை பக்கம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் சொன்னார். ஏன்னா இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த செங்கலை உருவுவேன் அப்படின்னு ஒன்று சொன்னாரா, ஆனா அவர் சொன்னாரு, நீ முதல்ல அண்ணா சாலை பக்கம் வந்து பாரு அப்படின்னு சொன்னார். உடனே வந்து எவ்வளவு கேவலமான மனிதர்களாக, அதாவது அந்த பக்கம் போனாலே இந்த காத்து பட்டு அப்படி ஆயிடும் போல இருக்கு. இந்த சில பித்தளை பாத்திரங்கள் எல்லாம் காத்து பட திறந்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கருத்து போயிடும் தெரியுமா, அதோட தன்மை இழந்துரும், அது ஒரு மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இந்த கமலாலயம் பக்கம் போனாலே அந்த காத்து பட்ட உடனே எல்லாருமே அப்படி ஆயிடுவாங்க போல இருக்கு இயல்பாவே. பொன் ராதாகிருஷ்ணன் வயசுல மூத்தவருங்க, அவர் மேல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு. என்ன இருந்தாலும் ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து வந்திருக்கிறார், அந்த கட்சியில இணையமைச்சராக இருந்திருக்கிறார், எம்பி, அப்படிலாம் ஒரு மரியாதை நமக்குள்ள இருந்துச்சு. ஆனா அவர் பேசின பேச்சு இருக்கு பாருங்க, அது வந்து இருக்கிறதுலே இதுவரைக்கும் பாஜகவோட ஒரு அடிமட்ட தொண்டன், ஒரு எந்த அறிவுமே இல்லாத ஒரு பாஜக காரன் பேசுவாங்க, அதை விட கேவலமாக பேசி இருக்கிறார் இந்த பொன் ராதாகிருஷ்ணன் என்ற அந்த பெரிய மனிதர். அப்ப நீ வந்து அண்ணா சாலை பக்கம் நீ வரக்கூடாதுன்னு சொன்னா, அப்ப வந்து அறிவாலயம் அந்த பகுதி என்ன ரெட் லைட் ஏரியாவான்னு கேட்கிறாரு. இல்ல சோறுதான், வேணாம் விடுங்க. இது அதான் இந்த மாட்டு மூத்திரம் குடிக்கிறவங்களுக்கும் சாணி வந்து கரைச்சு குடிக்கிறவங்களுக்கும் வேற என்ன பேசுறதுக்கு தெரியும்? இப்படி ஒரு வார்த்தையை வந்து அவர் எப்படி பேச முடியுது அவரால, நமக்கு புரியல. அப்போ அதுக்குதான் வந்து அவர் என்ன சொல்ற, அதாவது உனக்கு தில் இருந்தா நீ வா, இதுதான் அதுல இருக்கிற விஷயம், சரியா? ஏன்னா அண்ணா அறிவாலயம்ங்கிறது ஏதோ நீங்கெல்லாம் வந்து இந்த இந்தியான்றது வெறும் கல்லு மண்ணு முள்ளு இப்படியா ஆனதுதான் இந்த தேசம்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, ஏமாத்திட்டு இருக்கீங்களா மக்களை? அப்படி இல்லை. அண்ணா அறிவாலயம் அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய திமுகவினுடைய தொண்டர்கள் ஒவ்வொருவரினுடைய உழைப்பு. அது ஒவ்வொருத்தரும் கொடுத்த 1 ரூபாய் 2 ரூபாயிலிருந்து கட்டப்பட்ட ஒரு கட்டடம். அது வெறும் கட்டடம் கிடையாது, அது என்ன சொல்றது, அது கலைஞர் அவர்களினுடைய உயிராலயம்னு சொல்லுவாங்க அந்த அறிவாலயத்தை. அது வெறும் கட்சி அலுவலகமா? அந்த அலுவலகத்தை, திமுகவினுடைய அந்த தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தை 1987 செப்டம்பர் 17ஆம் நாள் திறந்து வைத்த போது பேசிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னாரு தெரியுமா? இந்த அண்ணா அறிவாலயத்தை நான் திமுகவினருக்கு ஒப்படைக்கிறேன்னு அவர் சொல்லல, தமிழ் பெருங்குடி மக்களுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னார். அப்போ அண்ணா அறிவாலயம் என்பது வெறும் திமுகவிற்கான தலைமை அலுவலகம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கான தலைமைச் செயலகம் அண்ணா அறிவாலயம். அதை நீ கை வைக்கணும்னு நீ பேசுவ, நாங்க எதுவுமே பேசிடக்கூடாது. அப்ப இந்த பொன்னார் வந்து என்ன சொல்றது, அது அவர் மாவட்டத்தில் இருக்கிற பெண்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். சொல்லுவாங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. இவங்க சொல்லிட்டு இருக்காங்க 2006 நமக்கு பதில் சொல்லுவாங்க. இப்பவே நாங்களாம் உங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எங்க மக்கள், அப்படிங்கிறதா இதுல இருக்கிற ஒண்ணு. அப்ப கல்வியில வந்து கை வைக்கிறது இருக்கு இல்லையா, ஏற்கனவே நம்ம சொன்னோம், மொழியில் கை வைத்தாலும் சரி, கல்வியில் கை வைத்தாலும் சரி, அது நம்ம இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல சூரி சொல்லுவார்ல, சனியனை சாப்பாட்டுக்கு கூப்பிடுற மாதிரி, உங்க மொழியில சரியா, அது சனியனை சாப்பாட்டுக்கு கூப்பிடுற மாதிரி நீங்க வந்து அந்த வேலையை செஞ்சிட்டீங்க, இதற்கான பலனை நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க. இது ஒரு பொது அறிவு உள்ள ஒரு மனிதர்கள் யாருமே வந்து பிள்ளைகளினுடைய கல்விக்கு தடை போடுகிற வேலையை செய்ய மாட்டாங்க. இங்க நாம வந்து கல்விக்கு நிதி கொடுக்கல அப்படின்னா உடனே இவங்க ஒரு பெரிய பொய்யெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் பொய்ன்றத அரசு அனுப்பிய கடிதம் உட்பட அனைத்தையும் ஆதாரமாக வைத்து அன்னைக்கு திமுக சார்பாக நடந்த கண்டன பொதுக்கூட்டத்திலேயே வந்து ஆர்ப்பாட்டத்திலேயே நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெளிவா விளக்கமா சொல்லிட்டாரு.
நாங்க வந்து மும்மொழி, அதாவது இந்த பிஎம்ஸ்ரீயை நாங்க ஏத்துக்கிறோம் நாங்க சொல்லல. நாங்க ஒரு கமிட்டி போடுறோம், அது என்ன பரிந்துரைக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நாங்க வந்து ஒத்துக்குவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த கமிட்டி வேணா, பிஎம்ஸ்ரீ பள்ளி நமக்கு தேவையில்லை, அது மும்மொழி கொள்கையை மறைமுகமாக நம்ம கிட்ட திணிக்கிறது, அது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கொள்கைக்கு எதிரானது, சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எங்களுக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அதுக்கப்புறமும் நீங்க திரும்ப திரும்ப பொய்களையா சொல்லிக்கிட்டு நீங்க அதுல கையெழுத்து போடல, அதனாலதான் நாங்க காசு தரல. இதுல வந்து ஆசை காட்டுறாங்க. நாங்க 5000 கோடியை இழந்து விட்டது தமிழ்நாடு. தமிழ்நாடு முதலமைச்சர் திருப்பி அடிச்சாரா? நீ 10,000 கோடி கொடுத்தாலும் பரவாயில்ல, நாங்க இதை ஏத்துக்க மாட்டோம். என்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாழாக்குகின்ற இந்த செயலை செய்கின்ற பாவத்தை நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் எங்களுக்கு இருக்கும்போது நீ நிதி கொடுக்கலன்ற பூச்சாண்டி எல்லாம் காட்டுனா நாங்க பயந்துருவோமா? அப்ப தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். எங்களுக்குன்னு ஒரு பாடத்திட்டத்தை நாங்க உருவாக்குறோம், ஒரு கமிட்டி போட்டிருக்கோம், நாங்க உருவாக்கிட்டு அதை நாங்க செயல்படுத்த போறோம். உன்னுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கை தேவையில்லை, இது எல்லாத்தையுமே நாங்க தெளிவா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நீ திரும்ப திரும்ப உன்னுடைய பழைய பல்லவியே பாடிட்டு இருக்க. ஏன்னா உனக்கு பழசு தவிர வேற எதுவுமே தெரியாது, உனக்கு முன்னோக்கி பார்க்க தெரியாது, ஒரு நவீனத்துவத்தை ஏத்துக்க தெரியாது, ஒரு அறிவியலை உன்னால ஏத்துக்க முடியாது, கொண்டாட தெரியாது. ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. உங்களுடைய பிற்போக்கு கருத்துக்களை எல்லாம் காலில் போட்டு மிதிச்சு இருந்த இடம் தெரியாம ஆக்கிடுவோம் நாங்க. தமிழ்நாடு உங்களுடைய அரசியலுக்கு ஏற்ற இடம் அல்ல, அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. வட மாநிலத்தோடு நீங்க வச்சுக்கலாம் அரசியலை நினைச்சா, இப்ப அதுக்கும் ஆபத்து வந்துருச்சு. ஏன்னா அனைத்து இந்திய அளவில் ஒரு சமூக நீதி கூட்டமைப்பை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஏற்படுத்தி இருக்கிறார். இப்போ இந்த தொகுதி மறுசீரமைப்பின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு ஆபத்துன்னு அவர் சொல்லல. யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஆபத்துன்னு அவர் சொல்லல, ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கும் ஆபத்துன்னு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார். ஒட்டுமொத்த தென் மாநிலங்கள்னா என்ன? திராவிட நாட்டிற்கு ஆபத்து, அதானே? அப்போ ஒட்டுமொத்த தென் மாநிலங்களும் ஒன்றாக சேரும் போது உங்களால் சமாளிக்க முடியாது. நீங்களே என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, எங்களே பிரிவினைவாதிகள் நாங்க பிரிவினை கேட்கிறோம்னு சொல்லிட்டு நீங்க தான் இங்க என்ன பண்றீங்க, பிரிச்சு 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 பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு இடத்திலும். நீங்களே உங்களுக்கு ஆப்பு வச்சுக்காதீங்க. மோடியோ அமித்ஷாவோ நீங்களே என்ன பண்ணாங்க, உங்களுக்கு ஆப்பு வச்சுக்காதீங்க. அதுதான் சொல்ல போறோம் நாங்க. நீங்க மும்மொழி கொள்கை, நீங்க வந்து அமித்ஷாவுக்கு ஹிந்தி தவிர வேற எதுவும் தெரியல. அவர் எங்கேயாவது இங்கிலீஷ்ல பேசி கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்லை. அவருக்கு இந்தியை தவிர வேற ஒன்றும் தெரியாது. அதனால அவர் என்ன பண்றாரு, எனக்கே இந்தியை தவிர வேற ஒன்றும் தெரியாது, உனக்கு எதுக்கடா இங்கிலீஷ்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எந்த பிள்ளைகளுக்குமே அவங்க இங்கிலீஷ் கத்துக் கொடுக்கறது கிடையாது. தப்பி தவறி சில பேர் படிக்கிறாங்க. நீங்க இங்க வர்றீங்கல்ல, அமித்ஷாவோ மோடியோ யார் வந்தாலும் சரி ஹிந்தியில மட்டும் பேசிட்டு போயிடுங்க. நீங்க இந்த மொழிபெயர்ப்பாளர்லாம் வைக்கக்கூடாது. அதுல இந்த எச் ராஜெல்லாம் வேணாங்க, அவர் ரொம்ப தப்பா மொழிபெயர்க்கிறாருன்னு சொல்றாங்க. அதோட பொருளை மாறி போகுது. அதனால அவரெல்லாம் வேண்டாம். ஒரு நல்ல மொழிபெயர்ப்பாளரா முதல்ல வச்சிருந்துருக்கலாம் நீங்க. ஆனா இனிமே அதெல்லாம் வைக்காதீங்க. ஹிந்தியில மட்டுமே பேசி தமிழ்நாட்டில் நீங்க ஓட்டு கேட்குறீங்க. இந்த ரோட் ஷோ எல்லாம் நடத்தக்கூடாது. பொதுக்கூட்டம் போட்டு ஹிந்தியில தான் நீங்க பேசணும். என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்கன்னு நீங்க சொல்லுங்க. அவங்க மட்டும் இல்ல, இந்த மும்மொழி கொள்கையே இந்திய கத்துக்கோங்க, ஏன் 3வது மொழியை கத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறாங்கல்ல, அவங்களுக்கும் சேர்த்து சொல்றோம். அந்த பாஜக காரங்களுக்கும் நம்ம ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள்லாம் வந்து இன்னைக்கு அதுக்கு ஆதரவாக நிற்கிறார். இன்னொன்னு தமிழருவி மணியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் தமிழில் அப்படியே அருவி மாதிரி பொழிவாராம். அவர் என்ன பண்றாருன்னா இப்போ இந்திக்கு காவடி தூக்கிட்டு இருக்காரு. அப்படிலாம் இன்னும் ஒன்றிய அரசு சொல்லலையே, எங்க சொல்லியிருக்கு? சொல்லாததை வச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து என்ன பண்றாரு, அரசியல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எதுல எழுதுறாரு அவரு? அங்கதான் நம்ம சந்தேகம் ரொம்ப கன்ஃபார்ம் ஆகுது. துக்ளக்ல எழுதுறாரு. துக்ளக்ல எழுதுறாரு யாரு? இந்த தமிழருவி மணியன். அப்போ இவங்க எல்லாம் இனிமே என்ன பண்ணக்கூடாது, இனிமே இவர் வந்து இந்தி மணியன் அப்படின்னு பேரை வச்சுக்கணும். தமிழ்ல பேசக்கூடாது, இங்கிலீஷ்லயும் பேசக்கூடாது. நீங்க என்ன பண்ணுங்க, இந்தியில பேசுங்க. வாக்கு கேட்கும் போது பாஜகவினர் யாரு, அக்கா தமிழிசை தொடங்கி டூப்பு போலீஸ் தொடங்கி அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க இருக்காங்க. அதாவது சட்டமன்ற அலுவலகத்திலேயே வந்து என்ன பண்ணுவாங்க, லாபம் அப்படின்னு எழுதிதான் அவங்க சட்டமன்ற அலுவலகத்தையே தொடங்கினாங்க. சரியா? ஆமா, எங்க ஊர்ல எல்லாம் இந்த நெல்லை அளந்து போடும்போது முதல் இதை வந்து லாபம் அப்படின்னு அளந்து போடுவாங்க. அது வியாபாரம். ஏன்னா நல்ல விலைக்கு நெல் விலைக்கு போகணும்பா அப்படின்னு அவங்க நம்பிக்கைப்படி கடவுளை வந்து லாபம்னு போடுவாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, சட்டமன்ற அலுவலகம் தொடக்கும் போதே
லாபம்னு எழுதி தொடங்குற ஒரே ஆளு அக்கா வானதி சீனிவாசன் தான். அப்போ இவங்க அப்புறம் இந்த காரைக்குடிக்காரரு இந்த கரகாட்ட கோஷ்டில என்ன பண்ணக்கூடாது இனிமே தமிழ்ல ஐயோ வேணாம் அப்படி சொன்னா அவர்களை நம்ம வந்து இழிவுபடுத்துற மாதிரி சரியா. அதனால எப்படி வந்து இன்னொருத்தரை வந்து நம்ம நாயோடு கூட ஒப்பிட முடியாது அது இதுன்னு சொல்லணும் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி அப்படியெல்லாம் நம்ம வந்து அந்த கலைஞர்களை வந்து நம்ம இழிவுபடுத்துற மாதிரி மன்னிக்கணும். அவர்கிட்ட உண்மையிலே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து எதோடமே சேராத ஒரு கூட்டம் இது. அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது இனிமே இந்தியில மட்டும்தான் பேசணும். மக்கள் கிட்ட பேசும்போது இந்தியில தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கூட நீங்க இந்தியில பேசுங்க வானதி அக்கா, நாங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டோம் தாராளமா. ஏன்னா நீங்க தமிழ்ல பேசினாலுமே அங்க ஒண்ணுமே புரியுறது இல்லை. அப்பாவும் சார் பாவம் நம்மளுடைய சபாநாயகர் படாத பாடுபடுறாரு. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணுங்க இந்தியிலே பேசுங்க. இந்த வேண்டுகோளை வந்து ரொம்ப மனமும் வந்து மகிழ்ச்சியோடு நாங்க வைக்கிறோம். பரவாயில்ல நீங்க வந்து அதாவது தமிழ்நாட்டின் வீதிகள் தோறும் நாங்க வந்து தமிழ் முழக்கம் கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் தான் நாங்கள், இல்லைன்னு நாங்க சொல்லல. இப்பவும் நாங்க அப்படியே ஆசைப்படுறோம். ஆனா நீங்க பேசலாம் தாராளமா. ஏன்னா உங்களுக்கு வந்து தமிழ் மொழியோ அல்லது தமிழர்களோ அவர்களுடைய நலனோ கல்வி மேம்பாடோ எதுவுமே முக்கியம் இல்லை இல்லையா. உங்களுக்கு வந்து மும்மொழி கொள்கை அப்படிங்கறதுதான் முக்கியம். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க ஹிந்தி தான் முக்கியமா நீங்க ஹிந்திலே பேசிக்கோங்க. வேணா சமஸ்கிருதத்துல பேசுங்க. ஆனா சமஸ்கிருதம் யாருக்கு தெரியும், நீங்க எங்க போய் கத்துப்பீங்க? அந்த ஒரு சிஸ்டம் ஒரு இதுவா இருக்கு. யாருக்கிட்ட பேசுவீங்க? கத்துக்கிறதுக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துக்கு தான் வாத்தியார்கள் இருக்காங்களே தவிர தமிழுக்கு ஒரு வாத்தியார் கூட கிடையாது, ஒரு டீச்சர் கூட கிடையாது, அங்க போடல் ஆசிரியர்கள் கிடையாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க கேந்திரிய வித்யாலயில கூட அந்த பிள்ளைங்களோட சேர்ந்து உட்காந்து நீங்க சமஸ்கிருதம் கத்துக்கலாம். ஆனா ஒரு காலத்துல நான் தெரியாம தான் கேட்கிறேன், ஒரு காலத்துல வானதி சீனிவாசன் அவர்களினுடைய சமுதாயத்தினரா இருக்கட்டும் அல்லது இன்னைக்கு வந்து வாய்ப்புசாம ஒரு வார்த்தையை பேசினாரே அந்த பொன்னார், ஒரு பெரிய மனிதர், அவருடைய சமுதாயத்தினர் ஆகட்டும், நீங்களாம் சமஸ்கிருதம்ன்ற சொல்லையாவது வாயால சொல்ல முடியுமா? இழுத்து வச்சு நாக்கு அறுத்துருவான். அப்படி இருந்த ஒரு சமூகத்தில் இன்றைக்கு பொன்னார் வந்து இங்கிலீஷ்ல பேசி நீங்க நாடாளுமன்றத்துல எம்பியா இருந்தீங்கன்னா எதனால? திராவிட இயக்கங்களினுடைய போராட்டத்தால், பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த இருமொழி திட்டத்தினால். நன்றி கெட்டவங்க அவங்க எல்லாம். இன்னைக்கு நீங்க வந்து தமிழ்நாட்டு பாஜகவினர் நன்றி கெட்ட கூட்டம் இந்த தமிழ்நாட்டு பாஜக கூட்டம். ஏன் சொல்றேன்னா மேற்கு வங்கத்தில் இருக்கிற பாஜகவினுடைய மூத்த தலைவர் ஒருத்தர் வந்து அஜய் கோஷ் அப்படின்னு கோஷ் தான் வரும், பட் அஜயா என்னன்னு தெரியல சரியா மறந்துட்டேன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மேற்கு வங்கத்தினுடைய மொழியான பெங்காலி வரலாற்று சிறப்புடையது, தொன்மையானது. ஆனா இன்னைக்கு பெங்காலியில மேற்கு வங்கத்தில் என்ன நடக்குதுன்னா நடக்கிற அத்தனை பண்பாட்டு நிகழ்ச்சிகளிலும் இந்தி பாடல்கள் தான் ஒலிக்குது. நாடகங்கள் எல்லாம் இந்தியா தான் இருக்கு, திரைப்படங்கள் இந்தியா இருக்கு, பெங்காலி மொழி அழிஞ்சிட்டு இருக்கு. அந்த மக்களை பார்த்து சொல்றாரு உங்களுடைய வேர்களை நீங்கள் இழந்து விடாதீர்கள். இப்ப வேர்களை இழந்து விடாதீர்கள்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய தாய்மொழியை நீ விட்டுறாத, இந்தி அந்த இடத்துல வந்து அழிக்க பார்க்குது அப்படின்னு அவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். யாரு? பாஜகவுடைய மூத்த தலைவர் மேற்கு வங்கத்தில். மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், உங்களுடைய பாஜக முதலமைச்சர், அவர் என்ன சொல்றாரு? மகாராஷ்டிராவில் இருக்கிற அரசு அலுவலகங்களில், அது ஒன்றிய அரசு அலுவலகமாக இருந்தாலும் சரி, மாநில அரசு அலுவலகமாக இருந்தாலும் சரி, ஊழியர்கள் அதிகாரிகள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளும் போது மராட்டிய மொழியில் தான் பேச வேண்டும் ஒரு சுற்றறிக்கை விடுறாரு. அதை மீறி வேறு ஏதாவது மொழியில் நீங்கள் பேசினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரிக்கை கொடுக்கிறார். அப்ப அந்த வேறு ஏதாவது மொழின்றது என்ன? இந்தி. இந்தியில் பேசினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உங்களுடைய பாஜகவை சேர்ந்த மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் சொல்றார். அவருக்கு நன்றி இருக்கு. அவர் தன்னுடைய தாய்மொழிக்கு, தான் பிறந்த மாநிலத்திற்கு நன்றியுடையவராக இருக்கிறார். ஆனா இங்க இருக்கிற இந்த டூப்பு போலீஸும் தமிழிசை அவர்களும் அந்த பொன்னாரும் நன்றி கெட்டவர்களாக இருக்காங்க. அதனாலதான் என்ன பண்றாங்க, இந்தியை தூக்கி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது இந்தியை விட்டுட்டு பின்னாடியே சமஸ்கிருதத்தை கொண்டு வருவான் அப்படின்றது தெரிஞ்சுமே அவங்க சொல்றாங்கன்னா கண்டிப்பாக நன்றி என்ற அந்த சொல்லுக்கு கூட தகுதி இல்லாதவர்களாக, அதனுடைய பொருள் கூட தெரியாதவர்களாக அவங்க இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த நன்றி கேட்டவர்களுக்கு தமிழ்நாடு என்ன பாடத்தை தர வேண்டுமோ, மக்கள் எந்த பாடத்தை புகட்டுவார்களோ அதை 2026 சட்டமன்ற தேர்தலில்
கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் செய்வாங்க. 2026ஓட கமலாலயத்துக்கு ஒரு பெரிய பூட்டு வேணா, திண்டுக்கல் பூட்டை நாங்க வாங்கி தரோம். ஒரு பூட்டுக்கு 10 பூட்டை வாங்கி தரோம். வேணா இந்த மந்திரிச்சு நீங்க கயிறெல்லாம் கூட இப்படி கட்டுவாங்கல்ல, அது என்ன படாது, அருந்ததி. அந்த பேய் படத்துல வரும் தெரியுமா, அப்படியே மந்திரிச்சு அந்த இதை போட்டு பெரிய பூட்டா போடுவாங்க. இருக்கிறதுலயே திண்டுக்கல்ல இதுவரைக்கும் செய்யாத அளவுக்கு ஒரு பெரிய பூட்டா ஆர்டர் கொடுத்து நாங்க வந்து வாங்கி தரோம். கமலாலயத்துக்கு ஒரு பெரிய பூட்டா போட்டுட்டு 2026 தேர்தலோட நீங்க ஓடதான் போறீங்க. அதை இந்த தமிழ்நாடு மட்டும் இல்ல, உங்களுடைய வடநாட்டினுடைய எஜமானர்களும் பார்க்க தான் போறாங்க. நன்றி, வணக்கம்.